குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இது ஒரு மாடல். ஓகேவா? ஸோ இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த இந்த மாடல் ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ இதுல ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் மாதிரி கேட்பாங்க. ஸோ m1 இன்டூ d1 இன்டூ h1 டிவைடட் பை w1 இஸ் ஈக்குவல் டு m2 இன்டூ d2 இன்டூ h2 டிவைடட் பை w2. ஸோ இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுல இந்த லெட்டர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எம் அப்படின்னா என்னன்னா மென். ஸோ அது வந்து ஒரு மென்னா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், உமனா இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ யார் வந்து வேலை செய்யறாங்களோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்றதுதான் இந்த எம். ஓகேவா? அதனால நம்ம நான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே மென்னு தான் வரும். ஸோ அதுக்காக நம்ம எம் போட்டிருக்கோம். ஸோ மென், மிஷின், ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்றது பாத்தீங்கன்னா எம். ஓகேவா? டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டேஸ். ஸோ டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹெச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவர். ஓகேவா? ஸோ டபிள்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க். ஸோ இதான் அதுக்கான அப்ரிவேஷன். ஓகேவா? ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எம்டிஹெச் டிவைடட் பை டபிள்யூ. ஸோ ஒர்க் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ஸ்ல தான் வரும். ஸோ அதனால டிவைடட் பை w1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினை பொறுத்து எதெல்லாம் கொடுத்துருக்கானோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஸோ 6 men doing 4 daysன்னு கொடுப்பான். பட் ஹவர்ஸ் கொடுக்க மாட்டான். ஓகேவா? ஸோ எது இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா சமம்லயுமே இந்த மூணுமே இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டேஸ் கொடுப்பான், சம்டைம்ஸ் ஹவர்ஸ் கொடுப்பான். ஓகேவா? ஸோ என்னென்ன கிவன்லாம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார்முலா அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரே ஒரு ஃபார்முலா தான். இது நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். காப்பி பண்ணியாச்சா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20 men working 6 hours a day can finish in 4 days. ஓகேவா? In how many days can 10 men working 8 hours a day finish the work? அதாவது இப்போ இதுல என்னென்ன கிவன்லாம் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னது? மென். ஸோ M1. ஓகேவா? ஸோ M1 என்னது? 20 ஆட்கள். ஓகேவா? அடுத்தது எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்களா? 6. இட் மீன்ஸ் H1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கலாம் 1 போட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா 2 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ H1 வந்து பாத்தீங்கன்னா 6. அடுத்து எத்தனை டேஸ்? 4 days. ஓகேவா? இப்போ இன் ஹவு மெனி அப்படின்னு கேட்டுக்காங்களா? அப்போ இது எல்லாமே D2ல கொண்டு வரணும். ஸோ இன் ஹவு மெனி டேஸ் அப்போனா D2 தான் நம்மளுக்கு என்னது? கொஷின். ஓகேவா? தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 10 men. இட்ஸ் மீன் M2 வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 10. ஹவர்ஸ் H2 வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 8. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால பாருங்க. ஸோ M1 D1 H1 அதாவது மேல கொடுத்துருக்கிறது எல்லாமே இருக்கு. கரெக்டா? பட் ஒர்க் வந்து ஒரே ஒர்க் தான். அதனால நம்மளுக்கு என்ன பண்ணல, ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற கிவன் வச்சு நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும்? M1 D1 இன்டூ H1. ஸோ அப்போ என்ன வரும்? 20 இன்டூ
6 into 4 is equal to ஒரே நிமிஷம். இந்த சைடு நம்மளுக்கு என்ன வரும்? M2 என்னது? 10 into 8 into days தான் தெரியாது. ஸோ அது மட்டும் கொஸ்டின் மார்க். ஆர் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த சைடு ரெண்டுமே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? டிவிஷனா மாறுமா? அப்போ எப்படி வரும்? 20 into 6 into 4 divided by 10 into 8. ஓகேவா? ஸோ 10 20 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். தென் 2 8ல 4 டைம்ஸ். அகெயின் 4க்கு 4 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கு? 6 மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 6 days. ஸோ ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஒர்க் சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்க ஒர்க் கொடுக்கல அப்படின்னா விட்டுறலாம். ஓகேவா? ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அது மட்டும் போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 6 days. காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஆன்சர் மட்டும் 1 2 3 போட்டு நோட் பண்ணிக்கோங்க. கிவன் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிவன் எழுதிட்டு அப்புறம் ஃபார்முலா எழுதிட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இதுல கிவன் என்னென்னலாம் கொடுத்துருக்கான்? 60 மிஷின்ஸ். ஸோ M1 என்னது? 60. ஸோ மிஷின் மேன் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? கேன் ப்ரொடியூஸ் 4850 ஐடென்டிக்கல் மொபைல்ஸ். அப்லோட் பண்ணியாச்சுப்பா. யூடியூப்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணேன். ஓகேவா? ஸோ சாட்டர்டே சண்டே லீவ்னால இப்போதான் பண்ணோம். ஓகேவா? அப்லோட் பண்ணியாச்சு, செக் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா M1 எவ்வளோ? 60. இப்போ இதுல பாருங்க, கேன் ப்ரொடியூஸ் அப்படின்னா அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா செல்போன் தான் இது. ஓகேவா? தமிழ்ல செல்லிட பேசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்போன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? உற்பத்தி செஞ்சிருக்காங்க. இட் மீன்ஸ் இதுதான் ஒர்க்கே. ஓகேவா? ஸோ அதாவது 60 மிஷின் 5 ஹவர்ஸ்ல. ஸோ H1 அப்படின்றது என்னது? ஹவர்ஸ். ஸோ 5 ஹவர்ஸ்ல எவ்வளோ மொபைல்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? 4850. இட் மீன்ஸ் அதுதான் என்னது? W1. ஓகேவா? ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்றாங்களோ அது W1. இதுல வந்து டேஸ் கொடுக்கல. ஸோ கொடுக்கலன்னா விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன் ஹவு மெனி மொபைல்ஸ். அடுத்தது வந்து ஹவு மெனி மொபைல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் என்னது? W2. ஸோ W2 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. would 25 மிஷின்ஸ். அப்போ M2 ஓட வேல்யூ என்னது? 25 in 6 hours. H2 வந்து 6. ஓகேவா? ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அப்போ M1 H1 என்ன இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ D1 இல்லை, அதனால மேலே 2 மட்டும்தான் வரும். ஸோ 60 into 5 divided by 4850 is equal to M2 into H2 என்னது? 25 into 6 divided by X. ஸோ என்ன தெரியலையோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ W2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா?
ஸோ இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாமா, இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 5. ஸோ எத்தனை டைம்ஸ்? 9 5s are 45. தென் 7 வருமா? 35. ஸோ 7 5s are 35. ஓகேவா? தென் இப்போ 6ல இது கேன்சல் ஆகாது, அதனால அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 6x is equal to இந்த மாதிரி வரும். 6x is equal to 25 into 6 into 97. அப்போ x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 25 into 6 into 97 divided by, ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ 6க்கு 6 மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆயிரும். அப்போ x is equal to 25 into 97. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 2425. ஓகேவா? எல்லாருக்குமே ஆன்சர் வருதா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 22 men, இட் மீன்ஸ் என்னது? m1. கரெக்டா? ஸோ m1 என்னது? 22 கேன் பில்ட் a வால் ஆஃப் 110 மீட்டர். அப்பனா என்ன பண்ணிருக்காங்க? அதாவது 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிச்சிருக்காங்க. அப்பனா இதுதான் ஓகே. ஓகேவா? இதை தானே கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ W1 தான் நம்மளுக்கு என்னது? 110 in 10 days. ஸோ D1 என்னன்னு கொடுத்துருக்காங்க? 10. ஸோ இதுல ஹவர்லாம் கொடுக்கல, ஸோ அதனால விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் த லென்த் ஆஃப் சிமிலர் வால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே நீளமுள்ள சுவரின் நீளம். அப்பனா ரெண்டுமே நீளம் அதே தான் அப்படின்றப்போ நம்மளுக்கு built by 30 men in 6 days. ஸோ எவ்வளோ நாள்ல அவன் கட்டி முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? m2 is equal to நம்மளுக்கு என்னன்னு வரும்? 30 d2 6. ஓகேவா? ஸோ அப்போ அவன் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம். அப்போ 30 பேர் 6 நாள்ல செஞ்சா எவ்வளோ அவங்க கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் என்னது? W2. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ நம்ம இப்போ பார்த்த அதே மெத்தட் தான். ஸோ 22 into 10 divided by 110 is equal to, ஸோ இதான் x, மேலே வந்து 30 into 6. இப்போ 0க்கு 0. ஸோ 11 22ல எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். கரெக்டா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க கீழே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்ன வரும்? 2x is equal to கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ 2x is equal to இங்க எதுவும் இல்லாதனால இதை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். 30 into 6. ஓகேவா? அப்போ x is equal to 30 into 6 divided by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ 30 into 3 என்ன வரும்? 90 மீட்டர்.
ஸோ அப்போ x is equal to 90 மீட்டர். ஓகேவா? அண்ட் ஆப்ஷன் பி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை போட்டுட்டு எது கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ லாஸ்ட் 2 சம்லையுமே பார்த்தீங்கன்னா W1 கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க W2. ஸோ இந்த மாதிரி வரும்போது மட்டும் கிராஸ் மல்டிப்ளை வரும். ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். 4th கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆ எல்லாருமே போடுங்க பார்ப்போம். ம். 40 வந்துச்சா? சரி, தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ எத்தனை பர்சன்ட்? 24%. அப்படின்னா M1. ஸோ M1 எவ்வளோ மென்? 24. அடுத்து கேன் டூ 180 ஜாப்ஸ். அப்படின்னா பணிகள்னு அவனே சொல்லிட்டானா? அப்போ பணிகள்னா என்னது? W1. கரெக்டா? ஸோ அப்போ W1 என்றது என்னது? 180 இன் 15 days. ஸோ ஹவர்ஸ் கொடுக்கல, ஸோ டேஸ் மட்டும்தான். ஸோ D1 வந்து 15. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன். எத்தனை ஆட்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ M2 தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 240 ஜாப்ஸ். அப்போனா W2 வந்து 240, D2 வந்து நம்மளுக்கு எத்தனை? 12. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 24 இன்டூ 15 இன்டூ W1 கீழே வரும் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி. ஸோ M2 தான் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ D2 எவ்வளோ? 12 டிவைடட் பை 240. ஓகேவா? ஸோ இதை நம்ம 6 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4 6 ஆர் 24, 3 6 ஆர் 18. ஸோ 30 பேலன்ஸ் 0 0. ஸோ 15 30ல எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஸோ 2 4ல 2 டைம்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 12 எத்தனை டைம்ஸ்? 20 டைம்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு இங்க தான் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ கீழே இருக்கிற டிவிஷன்ல இருக்கிற 20 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? மல்டிப்ளைல வரும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ 2 and x is equal to என்னது? 40. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. முடிச்சவங்க 5th சம் போடுங்க.
ஃபிஃப்த் சம்க்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆ எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? அதை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் எந்த சைடு இருக்கோ அதே சைடு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம இந்த சைடு கொண்டு வரணும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ பாருங்க 12 மெயின். அப்போ M1 வந்து 12. ஸோ அடுத்து என்னது D1 10 கொடுத்துருக்கானா? ஸோ D1 வந்து 10 ஒர்க் கொடுத்துட்டான் அவனே. ஸோ W1 எவ்வளோ? 2400. அதே மாதிரி ஸோ கொஷின் வந்து M2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ M2 எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் D2 வந்து 18 days. W2 வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3600. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 12 into 10 divided by 2400 is equal to x into 18 divided by 3600. ஓகேவா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. ஸோ 12 20 டைம்ஸ் போகும். கரெக்டா? தென் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 18 36ல 200. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இங்க இருக்கு. ஸோ எக்ஸ் அங்கேயே இருக்கட்டும். ஸோ டிவிஷன்ல இருக்கிறது இந்த சைடு போனா என்ன ஆகும்? மேலே வருமா? அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 20x இப்படி வரும் கிராஸ் மல்டிப்ளை. 20x இஸ் ஈக்குவல் டு இங்க மேலே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்க என்ன மட்டும்தான் இருக்கு? 200. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 divided by 20. ஸோ 20க்கு 20 போயிடும். பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும்? 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 men. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணவங்க 6th சம் போடுங்க. ஆ கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா? உங்களுக்கு 30 வயசு ஆச்சு. ஆ ஓகே, வெரி குட். ஸோ இது டேரெக்டாகவே போட்டுடலாமா? ஸோ 12 கம்போசிட்டர்ஸ் அப்படின்னா M1 கரெக்டா? ஸோ அப்போ 12 இன்ட்டு எத்தனை ஹவர்ஸ்? 5 hours டிவைடட் பை வித் த ஒர்க். ஓகேவா? அவ்வளோ பேஜ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேஜ்? 60 இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி கம்போசிட்டர்ஸ்? மென்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 20 டிவைடட் பை ஸோ எத்தனை பேஜுக்கு கேட்டிருக்காங்க? 200 பேஜ். ஸோ அப்போ 12 60ல 5 டைம்ஸ் 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 20க்கு 20 கேன்சல். கீழே என்ன மட்டும்தான் இருக்கும்? 10.
இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன்ல இருக்கிற 10 இந்த சைடு போனா என்னது மல்டிப்ளிகேஷன், மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 10. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 7th கொஸ்டின். A book contains 300 pages. அதாவது ஒரு புக்ல மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா 300 பக்கம். ஓகேவா? ஒவ்வொரு பக்கத்துலயும் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 32 லைன். ஸோ ஜென்ரலாவே நம்ம நோட் புக் வாங்கினா கோடு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி 32 கோடு போட்டு லைன்ஸ் இருக்கு. மொத்தம் அந்த புக்ல மொத்தம் எத்தனை பேஜ்? 300 பேஜ். இப்ப என்ன பண்றாங்கன்னா அதே லைன்ஸை, ஓகேவா, கண்டென்ட் ஃபுல்லா எழுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே புக்கை எத்தனை லைனுக்கு மாத்துறாங்க அப்படின்னா 24 லைனுக்கு மாத்துறாங்க. அதாவது ஒரு பேஜுக்கு 24 லைனுன்னு சொல்லி மாத்துனாங்கன்னா டோட்டலா அந்த புக்ல எவ்வளோ பேஜ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு பேஜுக்கு எத்தனை லைன் சொல்லியிருக்காங்க? 32 லைன்ஸ். கரெக்டா? அப்போ ஒரு புக்ல மொத்தம் எத்தனை பேஜ் இருக்கு? 300 பேஜ் இருக்கு. அப்போ டோட்டல் எத்தனை இருக்கும்? 300 இன்டூ 32. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 2 0, 2 3s are 6, 3 3s are 9. அப்போ ஒரு புக்ல கண்டென்ட் இருக்கிறது மொத்தம் எத்தனை லைன்ஸ்? 9600 லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு பேஜுக்கு, அதாவது ஒரு பக்கத்துக்கு 32 லைன் போட்டோம்னா 300 பக்கத்தையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கு? 9600 லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த வரிகளை வேற ஒரு புக்கா மாத்த போறாங்க. அந்த புக்ல பாத்தீங்கன்னா பேஜுக்கே மொத்தம் எத்தனை லைன் தான் இருக்கு? 24 லைன் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ எவ்வளவு பேஜ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லாஸ்ட் என்ன பண்ணும்? அப்போ 9600 டிவைடட் பை 24. ஓகேவா? ஸோ 24ஆல டிவைட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே லாஸ்ட்ல 2 0 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது 4ஆல வகுப்படும். ஓகேவா? 4ஆல டிவைட் ஆகும். ஸோ இப்போ 4ல கேன்சல் பண்ணலாமா? 6 4s are 24. தென் அதுக்கப்புறமா 2 4s are 8, 16 4. எகைன் 6 24ல எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். அப்போ டோட்டலா எத்தனை பேஜ் தேவைப்படும் அந்த புக்குக்கு? 400. புரிஞ்சுதா? என்ன டைரக்டா கூட 24 இன்ட்டு 4 96ன்னு தெரிஞ்சாலும் போடலாம். ஓகேவா? தெரிலனா இந்த மாதிரி டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 32 லைன் இருந்துச்சுன்னா அந்த புக்ல 300 பேஜ் இருக்கும். அதையே 24 லைனுக்கு குறைச்சாங்கன்னா அந்த புக்ல டோட்டலா எத்தனை பேஜ் இருக்கும்? 400 பேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எத்தனை லைன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதால டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் பாருங்க. வெரி குட். So if 21 cows eat that much as 15 buffaloes, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 21 கவ் வந்து எவ்வளோ எருமையா சாப்பிடுதான், 15 எருமை, இட் மீன்ஸ் 15 buffalo சாப்பிடுதான். அப்போ how many cows will eat that much as 35 buffalo, அப்போ எத்தனை கவ் வந்து 35 buffalo சாப்பிடும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம டைரக்டாவும் போடலாம், இல்ல ஒன்னுக்கு கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா கவ் தானே வேணும், ஸோ அதனால நான் என்ன பண்றேன், கவ் இங்க வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ 1 கவ் எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ 21 cows eat that much as 15 buffalo சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ கொஷின் வந்து 35 buffaloes எத்தனை சாப்பிடும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பஃபலோ தான் எடுக்கணும். ஸோ 1 buffalo is equal to எவ்வளோ சாப்பிடும், 21 divided by 15 cows சாப்பிடும். கரெக்டா? அதாவது ஒரு பஃபலோவை எவ்வளோ சாப்பிடும், இது வந்து டைரக்டா நம்மளுக்கு கேன்சல் ஆகல, அதனால நம்ம இப்படி டிவிஷன்லயே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம திரும்பவும் இப்போ மல்டிப்ளை தான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு லாஸ்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பஃபலோவை எத்தனை கவு சாப்பிடும், 21 டிவைடட் பை 15னா இங்க டோட்டலா எத்தனை பஃபலோ சாப்பிட சொல்லியிருக்காங்க, 35 பஃபலோஸ் எத்தனை கவு சாப்பிடும்னு கேட்டிருக்காங்க. அப்போ கவ்வை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21 by 15 into 35. ஓகேவா? ஸோ 15 35ல எத்தனை டைம்ஸ், 7 டைம்ஸ் போகும். சரி, இது 3 டைம்ஸ், இது 7 டைம்ஸ் போகும் 5 டேபிள்ல. எகைன் 3 7, அப்போ 7 into 7 என்ன வரும், 49. ஸோ எக்ஸோட வேல்யூ 49. ஸோ புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி 21 cow eat that much as 15 buffaloes. அப்போ அதாவது 21 பசு சேர்ந்து 15 எருமையை சாப்பிடுது. ஓகேவா? அப்போ 35 எருமையை எத்தனை பசு சாப்பிடும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பசுவை எத்தனை பசு சாப்பிடுதுன்னு கண்டுபிடிச்சா 35 பசுவை நம்ம டைரக்டா மல்டிப்ளை 35 எருமையை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 21 by 15 கொண்டு வந்துட்டு தென் நீங்க என்ன கிவன் கொடுத்துருக்கானோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம டைரக்ட் இன்வர்ஸ் மெத்தட்ல போகலாம். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ கவ் பஃபலோ தானே கொடுத்துருக்காங்க, ஸோ இப்படி எழுதிக்கணும், கவ் டிவைடட் பை பஃபலோ. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை கவுஸ், 21. ஸோ 21 டிவைடட் பை 15 இஸ் ஈக்குவல் டு எத்தனை கவுன்னு தெரியாது. கரெக்டா? ஸோ அதை நம்ம என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ் டிவைடட் பை 35. அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இங்கே தான் இருக்கும், டிவிஷன்ல இருக்கிற 35 இங்க போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 இன்டூ 21 by 15. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 49. ஸோ இப்படியும் போடலாம். ஓகேவா? டைரக்டா கொடுத்துருக்கிறத அப்படியே டிவைட் பண்ணும். ஸோ கவு மேலே, அது பஃபலோ தானே சாப்பிடுது, ஸோ பஃபலோ கீழே. ஸோ கவு டிவைடட் பை பஃபலோ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் வந்து லாஜிக்கல் கொஸ்டின் தான். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம், ஆன்சர் தெரிஞ்சா பார்க்கலாம். எல்லாருமே போடுங்க.
162 வந்துச்சா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, விஜயா டைப் 540 வேர்ட்ஸ் இன் ஹாஃப் அன் அவர். ஓகேவா? ஸோ அப்போ இன் ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ஷி டைப் இன் 9 minutes? அப்போ 9 நிமிஷத்துல எவ்வளோ? அப்போ ஹாஃப் அன் அவரே நம்ம என்னவா மாத்திக்கணும், நிமிஷமா மாத்திக்கணும். அப்போ ஹாஃப் அன் அவர்ல எத்தனை மினிட்ஸ்? 30 minutes. கரெக்டா? ஸோ அப்போ அவ 30 minutesல எத்தனை வேர்ட்ஸ் டைப் பண்றா? 540 வேர்ட்ஸ் அப்படின்னா 9 minutesல எவ்வளோ? நம்ம இந்த மாடல் ஆல்ரெடி பர்சன்டேஜ்ல பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ எப்படி போடுவோம்? 540 divided by 30 into 9. ஓகேவா? ஸோ 0க்கு 0, ஸோ 3 times. ஸோ 4 3s are 12, 15, 16, 162. ஆப்ஷன் டி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 30 minutes is equal to 540 wordsனா 1 மினிட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை எதால மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 9ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ 1 minute is equal to 540 divided by 30. ஸோ 0க்கு 0, 1 3s are 3, 8 3s are 24. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 9 minutes. அப்போ 18 into 9, 162. ஓகேவா? ஸோ எந்த மெத்தட்ல வேணாலும் போடலாம். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இப்போ இதுல பாருங்க, there are 1000 soldiers in an army camp. அதாவது ஒரு ராணுவ முகாத்துல எத்தனை வீரர்கள் இருக்காங்க? 1000 பேர் இருக்காங்க. ஓகேவா? there is enough provision for then 70 days. 1000 பேருக்கு 70 நாளைக்கான ஃபுட் வந்து இருக்கு. ஓகேவா? ஒருவேளை இப்போ the 400 more soldiers join in the camp. இந்த 1000 பேர் கூட எக்ஸ்ட்ரா 400 பேர், 1400 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ரொவிஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது டைரக்டா அப்படியே தானே மல்டிப்ளை பண்ண 1000 பேருக்கு 70 நாளைக்கு இருக்குன்னா அப்போ மொத்த ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ இருக்கு? 70,000 இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த 70,000 70,000 நம்ம எதால வகுக்கணும்? 1400 பேர் ஆயிட்டாங்க இப்போ. ஏன்னா 1000 பேர் இருந்ததுக்கு கரெக்டா 70 நாள் இருந்தது. ஓகேவா? இட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 70ன்னு கணக்கு போட்டா 1000 பேருக்குன்றப்ப மொத்தம் எவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு? 70,000 மதிப்புல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் ஆட் ஆகுறாங்க? 400 பேர் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ மோர்னா ஆல்ரெடி இருந்ததை விட எக்ஸ்ட்ரா மேலும் 400 ராணுவ வீரர்கள் சேர்ந்தால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா 400ன்றப்போ 1400. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ 1 7 7 2. ஸோ 100ல 2னா எத்தனை? 50.
அப்போ எத்தனை டேஸ்க்கு இருக்கு? 50 டேஸ். அப்போ எக்ஸ்ட்ரா 400 பேர் சேர்ந்தாங்கன்னா 70 நாள்ல இருந்து அது எவ்வளவா குறைஞ்சிரும்? 50 நாளுக்கு குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ மோர் கொடுத்தா பிளஸ் பண்ணும், லெஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இல்லை பாருங்க. ஸோ a troop has the provision for அதே மாடல் தான், ஆனால் மாற்றி போயிட்டுருப்பாங்க அவ்வளோதான். ஸோ 276 soldiers for 20 days. அப்போ 276 பேருக்கு 20 நாளைக்கு இருக்கு. இட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? 276 into 20. ஓகேவா? அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாமே டிவைட் தானே பண்ண போறோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? how many soldiers leave the group so that the provisions may last for 46. அதாவது எனக்கு 46 நாளைக்கு வேணும் அப்படின்னா எத்தனை பேர் வெளியில போகணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல்ல ஸோ நம்ம இதை எதால டிவைட் பண்ணோம்? 46ஆல டிவைட் பண்ணோம், ஏன்னா 46 நாளைக்கு ப்ரொவிஷன்ஸ் வேணும். கரெக்டா? ஸோ அப்போ 46ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஸோ 223 வருமா? ஸோ 23. ஸோ 276 23 போடும்பொழுது 12 டைம்ஸ் வரும். இட் மீன்ஸ் 12 into 10 எவ்வளோ? 120 சோல்ஜர்ஸுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை பேர் வெளியில போகணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருந்தாங்க? 276 சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்க. ஓகேவா? அவங்களுக்கு இருந்த ப்ரொவிஷன்ல 20 நாள் நம்ம கணக்கு போட்டு அதை எதால டிவைட் பண்ணிட்டோம்? 46ஆல டிவைட் பண்ணிட்டோம். இப்போ 120 பேருக்கு ஃபுட்டு இருக்கு. இப்போ எத்தனை பேர் அப்போ வெளியில போகணும் அப்படின்னா லாஸ்ட்ல என்ன பண்ணோம்? மைனஸ். ஸோ 276 minus 120 156. அப்போ 156. எத்தனை பேர் வெளியில போகணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்கல, எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா 120. ஓகேவா? ஸோ அதை 46ஆல டிவைட் பண்ணும்போது அப்போ அந்த ஃபுட்டு வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 120 பேருக்கு கிடைக்கும். பட் ஆனால் கொஸ்டின் அது இல்லை, எத்தனை பேர் வெளியில போகணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் சோல்ஜர்ஸ்ல இருந்து எத்தனை பேருக்கு இருக்கோ அதை மைனஸ் பண்ணா ரிமைனிங் கிடைச்சிடும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஆ ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ மொத்தமா சேம் அதே மாதிரி ஒரு ட்ரூப்ல மொத்தம் 276 சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு இருக்கு. பட் ஆனா இப்போ எத்தனை டேஸ்க்கு அதை அதிகப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 46 நாளைக்கு ஃபுட்டை ஐ மீன் ஃபுட்டு வேணுமா? ஓகேவா? அப்போ அந்த ட்ரூப்ல இருந்து எத்தனை பேர் வெளியில போகணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி கொண்டு வரோம்னா இந்த 46 டேஸ்க்கு
எத்தனை சோல்ஜர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதை டோட்டல்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ 276 இன்டூ 20. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டாவும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். 276 இன்டூ 20. தென் அந்த ப்ரொவிஷன் எத்தனை நாளைக்கு வேணும்? 46 நாளைக்கு வேணும். அதனால டிவைடட் பை 46. இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 120. ஆக்சுவலா 46 நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு தான் கொடுக்க முடியும்? 120 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பேர் அப்ப வெளியில போகணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? ராணுவ வீரர்கள் 276 பேர் இருக்காங்க. 276 பேர்ல 120 பேருக்கு தான் ஃபுட் இருக்குன்னா அப்போ மிச்சம் இருக்கிற 156 பேர் என்ன ஆகணும்? வெளியில போகணும்னு அர்த்தம். ஓகேவா? லாஸ்டா எத்தனை பேருக்கு இருக்கோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுல வந்து எத்தனை பேர் வெளியில போகணும்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம எத்தனை பேருக்கு இருக்குன்றத கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப பாருங்க 120 men. ஸோ அதே மாடல் தான், கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க 120 men had provision for 200 days. அதாவது 120 பேருக்கு 200 நாளைக்கு ஃபுட் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ 120 இன்டூ 200. அப்போ டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ? 24,000. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24,000. ஓகேவா? இப்போ ஆஃப்டர் 5 days 30 men died. அதாவது 5 நாள் கழிச்சு 30 பேர் இறந்துடுறாங்க. ஓகேவா? இப்போ இதுல என்ன நம்ம நோட் பண்ணோம்னா, இங்க பாருங்க, அப்போ மொத்தம் 120 பேர் இருந்திருக்காங்க. 200 நாளைக்கு ஃபுட் இருந்திருக்கு. ஓகேவா? 5 நாள் கழிச்சு அப்படின்றப்போ அப்ப அந்த 5 நாளும் யார் சாப்பிட்டுருப்பாங்க? இந்த 120 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. கரெக்டா? ஃபுட் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த 5 நாளைக்கு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ 5 days. அப்போ 5 daysல எவ்வளோ ஃபுட்டு காலியா இருக்கும்? ஸோ 120 இன்டூ 5. ஸோ 0 10 1 600. அதாவது அப்போ 600 ப்ரொவிஷன் என்ன ஆயிருக்கும்? காலி ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ டோட்டல் ப்ரொவிஷன் 24,000 இன்னைக்கு இருக்கு. இன்னையிலேருந்து 5 நாள் கழிச்சுன்றப்போ அந்த 5 நாளைக்கு அவங்க சாப்பிட்டுருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த 5 நாளை நம்ம என்ன பண்ணோம்? 120ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
ஓகேவா? அப்ப அந்த அவங்க 5 நாளைக்கு அந்த ஃபுட் எடுத்தது எத்தனை ப்ரொவிஷன்? 600 ப்ரொவிஷன். அப்போ 600 ப்ரொவிஷன் அவங்க முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ 24,600ல போச்சுன்னா 23,400 கையில இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ 5 நாள் கழிச்சு எத்தனை பேர் இறந்துடுறாங்க? 30 பேர் வந்து இறந்துடுறாங்க. ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் இருந்தாங்க. அதுல 30 பேர் இறந்துட்டாங்கன்னா அப்போ மிச்சம் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 90 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 90 பேருக்கு எவ்வளோ நாளைக்கு ஃபுட் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிவைடட் பை 90. ஸோ இங்க பிராக்கெட்ல நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ 120 மைனஸ் 30. ஏன் மைனஸ் பண்றோம்னா 30 பேர் இறந்துடுறாங்க. கரெக்டா? அப்போ மிச்சம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன தேவைப்படும்? ஃபுட்டு தேவைப்படும். அப்போ அந்த 90 பேருக்கு பேலன்ஸ் இருக்கிற ஃபுட்டு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0க்கு 0 கேன்சல். ஸோ 9 போட்டீங்கன்னா 2 9s are 18. பேலன்ஸ் 54. 6 9s are 54. 260. அப்போ எத்தனை நாளைக்கு பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபுட் வரும்? 260 days. புரிஞ்சதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 120 பேருக்கு 200 நாளைக்கான ஃபுட்டு இருக்கு. அப்போ 120 இன்ட்டு 200 மொத்தம் 24,000 ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல ஆஃப்டர் 5 days 5 நாள் கழிச்சு 30 பேர் இறந்துடுறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது அந்த 5 நாளும் எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்க? 120 பேரும் சாப்பிட்டுருப்பாங்க. கரெக்டா? அப்போ 5 இன்ட்டு 120. ஸோ எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் காலி ஆயிருக்கும்? 600 ப்ரொவிஷன்ஸ் வந்து காலி ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கு? 23,400. அந்த 23,400 தான் எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்க? 90 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணா பேலன்ஸ் இருக்கிற சாப்பாடு 90 பேருக்கு எத்தனை நாளைக்கு வரும்? 260 நாளைக்கு வரும். ஓகேவா? ஒருவேளை இந்த இடத்துல கொடுக்கலன்னா நம்ம டைரக்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 டேஸ்ன்றப்போ அந்த 5 நாளைக்கு அவங்க சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அதை கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ கரெக்டாக கிவன் எழுதி உங்களுக்கு புரியுற மாதிரி நோட்ல எழுதிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாடலே தான். நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஏசர் அக்கௌண்ட் உங்க நேம் சொல்லுங்கப்பா, அட்டெண்டன்ஸ்ல மார்க் பண்றதுக்கு. உங்க நேம் சாட்ல அனுப்புங்க. அது மாதிரி விவோ Y12G நீங்களும் உங்க நேமை மட்டும் சாட்ல அனுப்புங்க. ஓகே.
முத்துகிருஷ்ணன் நீங்க ஜாயின் பண்ண டேட் மட்டும் அனுப்புங்க. டைரக்ட் சாட்ல அனுப்புங்க. உங்ககிட்ட நம்பர் இருக்கும்ல, அகாடமி நம்பர், ஸோ அதுல சென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்க்கு 30 ஆன்சர் வந்துச்சா? ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ அதே ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ 6 men. ஸோ M1 கொடுத்துட்டாங்க. கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 50 days. D1 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தென் இன் ஹவு மெனி டேஸ் ஒர்க் கொடுக்கல, என்ன எவ்வளோ ஒர்க் பண்ணாங்கன்னு கொடுக்கல, அதனால நோட் பண்ண தேவையில்லை, விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இன் ஹவு மெனி டேஸ் 10 men. ஸோ 10 into x, அவ்வளோதான். ஸோ சேம் ஒர்க் தான், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு 10 இந்த சைடு கொண்டு வரலாமா? 6 into 50 divided by 10. ஸோ 6 5s are 30. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் சொல்லுங்க பாப்போம். ஆ கரெக்ட். அது அவங்க முத்தழகன் ஓகே, நோட் பண்ணியாச்சு. முத்துகிருஷ்ணன் மட்டும் நீங்க ஜாயின் பண்ண டேட் மட்டும் கொஞ்சம் சாட்ல அனுப்புங்க. ஓகேவா? அட்டெண்டன்ஸ்ல மார்க் பண்றதுக்காக நீங்க ஜாயின் பண்ண டேட்டும் உங்க சிட்டியும் அனுப்புங்க. ஓகேவா? சரி, இப்போ இது பார்க்கலாமா? 14th கொஸ்டின். So 8 workers can complete a work in 24. அப்போ 8 into 24 is equal to 24 workers can complete the work in dash days. அப்போ 24 into dash x. So இது ஈஸி தான். So அப்போ x is equal to என்ன வரும்? 8 into 24 divided by 24. So 24க்கு 24 cancel. X is equal to 8. ஓகேவா? ஸோ 24க்கு 24 இங்கே கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்னதான் இருக்கும்? 8 மட்டும் மேலே இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 15th சம் போடுங்க. ஓகே. ஸோ 7 men can complete a work in 52 days. அப்போ 7 into 52 is equal to 26 into finish the same work கொடுத்துருக்காங்களா? ஸோ எக்ஸ். ஸோ டேஸ் தெரியாது. ஸோ அப்போ டேரெக்டாக கொண்டு போனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 into 52 டிவைடட் பை 26. ஸோ 26 52ல எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ 6 2s are 12, 2 2s are 4 plus 1 52. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்கே ஒரு 7, இங்கே 2. ஸோ 7 2s are என்ன வரும்? 14. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 16th சம் போடுங்க. ஆ
So 12 men now. So 12 men can do your work in 24 days. So how many days? X into 8. So x is equal to 12 into 24 divided by 8. So 8 24 எத்தனை times? 3 times. அப்போ x is equal to என்ன வரும்? 36. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. டுவெண்ட்டி ஆன்சர் ஆன்சா? So 5 into 52 is equal to 13 into x. அப்போ x is equal to 5 into 52 divided by 13. So 13 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை times? 4 times. அப்போ x is equal to 20. சரி ஓகேப்பா. நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த லிங்க் வர நம்பர்ல மட்டும் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க, நோட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? கிளாஸ் முடிச்சுட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் 18th சம் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே. எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? 188. ஸோ இது நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி டைரக்ட் தான். ஸோ 60 மீட்டர் 80 கேஜினா 141 மீட்டர் எக்ஸ். அப்போ என்ன வரும்? 80/60 இன்ட்டு 141. ஓகேவா? கேன்சல் பண்ணீங்கன்னா 188. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இது வந்து டைரக்டாவே போட்டுடலாம் மைண்ட் கால்குலேஷன்லேயே. சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட்.
20 எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ 100% 7 டேஸ்னா இதில் ஒர்க் கொடுக்கல, ஒர்க் கொடுத்தா தான் டிவிஷனில் வரும். ஸோ அதனால டைரக்ட் அப்படியே போட்டுடலாம். ஸோ ஹவு மெனி பர்சன்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ 35. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 100 இன்டூ 7 டிவைடட் பை 20, சாரி 35. ஸோ 7 35ல 5 டைம்ஸ், 500ல எத்தனை டைம்ஸ்? 20 டைம்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? நெக்ஸ்ட் 20 சம் போடுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த லைன்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அது அந்த பேஸ்ல தான் மாடல் சம். வெரி குட். ஸோ ஒரு புக்ல 120 பேஜ், அப்போ டோட்டல் பேஜ் என்னன்னு பார்க்கணுமா? ஸோ டோட்டல் பேஜ் இஸ் ஈக்குவல் டு 120 இன்டூ 30. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 3600. ஸோ எத்தனை பேஜ் மாற்ற சொல்லியிருக்காங்க? 25. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 144. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 21 போடுங்க. டுவெண்ட்டி ஒன் போடுங்க. ஸோ இதில் 1 டேக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை 18ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 டேக்குன்றப்போ 96 டிவைடட் பை 8. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? 12 வரும். ஓகேவா? அப்போது ஒரு நாளைக்கு அவன் எவ்வளோ ஒயிட் வாஷ் பண்ணுறான்? 12 ஸ்கொயர் மீட்டர் ஒயிட் வாஷ் பண்ணுறானா? அப்போ 18 டேஸ்க்கு எவ்வளோ? மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 216. கரெக்ட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது போட்டிங்கன்னா 22 போடுங்க. 15 கரெக்ட். ஸோ எல்லாருமே சால்வ் பண்ணுங்க பாபு. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கரெக்ட்.
ஸோ நெக்ஸ்ட் எல்லாருக்குமே 15 வந்துச்சா? த்ரீ போடுங்க. சால்வ் பண்ணுங்க. 23 போடுங்க. ஸோ 18 டைரக்டா போட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 into 20 divided by 24. ஓகேவா? ஸோ 6 டேபிள்ல போட்டா இது 3 4 5. ஸோ அப்போ 15. ஓகேவா? நெக்ஸ்ட் 23 போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணுமே கொடுத்துருக்காங்க. மென்னு அவர் டேஸ். ஓகேவா? ஸோ அப்பனா மூணுமே சப்ஸ்டியூட் பண்ணும். 90 வருதா? வெரி குட். ஸோ 12 into 8 into 90 divided by, ஸோ இந்த சைடில் இருக்கிற ரெண்டு இந்த சைடு வருமா? 8 into 12. ஸோ 12 8 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 90 தானே இருக்கும். ஸோ அது அப்படியே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 24. ஸோ இது அதே மாதிரி தான். மூணு கிவனுமே இருக்கு. ஓகேவா? போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஸோ எல்லாருக்கும் வருதா பாருங்க. சிக்ஸ் into 10 into 24 நான் டைரக்டா போடுறேன். டிவைடட் பை 9 into 8. ஸோ 3 2. ஸோ 2 into 10 என்ன வரும்? 20. ஓகேவா? நெக்ஸ்ட் 25 போடுங்க. ஸோ இது வந்து 1 செகண்ட் கண்டுபிடிச்சிட்டு 30 செகண்ட்ஸ் போடணும். வெரி குட். 480. இதெல்லாம் அடிக்கடி கேட்குற மாடல் தான். ஓகேவா? ஸோ 3 செகண்ட்ஸுக்கு 48னா கொஷின் வந்து 30 செகண்ட்ஸு கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம 1 செகண்ட் கண்டுபிடிச்சிட்டு 30ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் தான். அப்போ 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 3. எத்தனை ரெவல்யூஷன்? 16 தடவை அது சுத்தும். ஓகேவா? அப்போ ஒரு செகண்டுக்கு 16 தடவைனா 30 செகண்டுக்கு 30 into 16. ஓகேவா? 480. நெக்ஸ்ட் 26. ஈஸி தானே. டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ 12 into 15 டிவைடட் பை 20. ஸோ 4 டேபிள்ஸ்ல போட்டா இது 3 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ பேலன்ஸ் மறுபடியும் 3. 3 into 3 என்ன வரும்? 9 days. ஓகேவா? நெக்ஸ்ட் 27 ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
இது வந்து லாஜிக்கல் கொஸ்டின். அதாவது என்ன சொல்லிருக்காங்க, ஏ கேன் கம்ப்ளீட் 1/4. 1/4னா என்னது, குவார்டர். ஓகேவா, கால் பாதி. இப்போ 4 பார்ட்னா 1 2 3, அது மீன்ஸ் இது 1/4 1/4 1/4 1/4. ஓகேவா, இப்போ இதுல 1/4 ஒர்க் அவன் எத்தனை நாள்ல முடிக்கிறான், 20 நாள்ல. இப்ப இது மட்டும் முடிக்கணும்னா அவன் 20 நாள் வேணும்னா, அப்போ கம்ப்ளீட் ரிமைனிங் 3/4. அப்போ பேலன்ஸ் இருக்கிறத முடிக்கணும்னா எவ்வளவு நாள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு பார்ட் 20னா இது எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா? அப்போ இங்க மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு, 3. அப்போ 3 × 20 இஸ் ஈக்குவல் டு 60. ஓகேவா, ஸோ இப்படி லாஜிக்கலாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா எப்படி போடணும்னா, ஸோ தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 1/4 20னா அப்போ ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ 1 பார்ட் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா ஸோ எக்ஸ் இன்டூ 1/4 இஸ் ஈக்குவல் டு 20 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, 80. ஓகேவா, இப்போ அதுல எத்தனை தான் கேட்டிருக்காங்க, 3/4 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ 80 × 3/4. ஸோ 20 × 3 என்ன வரும், 60. புரிஞ்சுதா? ஸோ ஒன்று நீங்க டோட்டல் பார்ட் கண்டுபிடிச்சு அதுல இருந்தும் 3/4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம டிராயிங் மெத்தட்லயும் போட்டுக்கலாம். ஸோ 1/4 20னா மிச்சம் இருக்கிற 3/4 எவ்வளோ? ஓகேவா, அப்பனா இன்டூ 3ன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 60. ஸோ இது கால் பகுதி, இது முக்கா. ஸோ கால் பகுதிக்கு 20 நாள்னா அரைக்கு 40, அப்போ முக்காக்கு 60. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கணக்கு போடணும். நெக்ஸ்ட் 28 போடுங்க. ஸோ இதுல ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால பார்த்து கரெக்டா போடுங்க. ஆ, ஸோ மற்ற எல்லாரும் வந்துச்சா? ஸோ 20 × எத்தனை டேஸ், 6 days. ஸோ ஒர்க்கை கீழே போட்டணும், 112. ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு லென்த் தான் கேட்டிருக்காங்க, அதாவது ஒர்க் தான் கீழே தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் மேலே எத்தனை, 25 × 3. ஸோ ஃபர்ஸ்ட் இது டிவைட் ஆகுதான்னு பார்த்துக்கலாமா? ஸோ 20 இது 4ல கேன்சல் ஆகும், 5 4s are 20. ஓகேவா, ஸோ 2 4s are 8, பேலன்ஸ் 32, 8 4s are 32. ஓகேவா, எகைன் இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிள்ல 3 14. இப்போ ரிமைனிங் எடுத்துட்டு போலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 × 3 × 14 divided by 5 × 3. ஸோ 3க்கு 3 கேன்சல், 5க்கு 25 5 டைம்ஸ். இப்போ பேலன்ஸ் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 14 60. ஓகேவா, இது கேன்சல் மட்டும் கரெக்டாக பண்ணும். ஸோ 12ன்னு வரும்போது கண்டிப்பாக 4 டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேவா, ஸோ அதை வச்சு கேன்சல் பண்ணும். நெக்ஸ்ட் 29 போடுங்க.
சாரி 70. சாரி 70 தான். 12 5 தான் 60. 70 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 29 ஆன்சர் வந்துச்சா? ஸோ 12 men 6 days divided by 96. ஓகேவா? எகைன் திரும்ப எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 15 into 3. ஸோ 6 கேன்சல் பண்ணா 1s 1 6 6 36 எகைன் கேன்சல் பண்ணோம்னா 4ல 3 4s 12 4 4s 16. அப்போ என்ன வரும்? 3x is equal to 15 into 3 into 4 divided by 3. 3 3 cancel. So 5 4s 20, balance to 60. So x oda value 60, correct. போட்டாச்சா? நெக்ஸ்ட் சம் போட்டு சொல்லுங்க. 30. ஆ 9200. சேம் அதே தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை கீழே போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ 15 into எத்தனை டேஸ்? 6 days divided by 7200 is equal to 23 laborers. So 23 into 5 divided by x. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1 5s are 5 22 4 5s are 20. Again 4 5s are 20 வரும். ஒரே நிமிஷம். ஸோ 6ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 times வரும். 24 4 times வரும். எகெயின் 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 80. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 23 into
5 into 80. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9200. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இந்த மாடல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம வேற டாபிக் பார்க்கலாம். ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.